சாளரத்தின் மூன்றாவது பகுதி நிறைவு பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆரம்ப கலந்துரையாடல் சினிமா துறை சார்ந்ததாக இருந்தது. ஒரு சினிமாவில் இயக்குனராக இருக்கின்ற இளம் தம்பி ஒருத்தரை சகோதரரை நாங்கள் சந்தித்திருந்தோம். இப்போது இந்த மூன்றாவது இந்த சாளரத்தின் கலந்துரையாடல் பகுதியிலே சுமார் 40 ஆண்டு காலமாக சினிமா துறையிலே, நாடகத்துறையிலே, கலைத்துறையிலே ஈடுபட்டு வருகின்ற ஒருவரை தான் சந்திக்கப் போகிறோம். மிகச் சிறிய வயதிலேயே சினிமாவுக்குள் வந்தவர். தென்னிந்திய சினிமாவிலே கமலஹாசனை போல் எங்களுடைய நாட்டிலே ஒரு பெண் கமலஹாசன் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த சினிமா துறைக்குள் மிக சிறிய வயதில் 4 வயதிலேயே காலடி எடுத்து வைத்த ஒருவர். பல்வேறு விளம்பரங்கள், திரைப்படங்கள், நாடகங்களில் நடித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாது ஒரு பாடகியும் கூட. அவர்தான் எங்களுடைய அன்புக்குரிய பிரியா டேனியல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கள். சரி, இந்த 40 ஆண்டு கால சினிமா பயணம், இந்த கலை பயணம் எப்படி இருக்கிறது? வளமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மன நிறைவோடு வாழ்கிறேன் இந்த கலைத்துறைக்குள்ள. அதை விட என்ன வேணும்? மன நிறைவு என்று சொன்ன பின்பு அதை விட கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, மிகச்சிறிய வயசில் 4 வயசுலே நீங்கள் இந்த சினிமா துறைக்குள்ளே, நடிப்பு துறைக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த வருகை, அந்த அனுபவம் பற்றி ஆரம்பத்தில் நாங்கள் பேசுவோமே. சும்மா வீட்டில் விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஹமீட் அங்கிள், ராம்தாஸ் அங்கிள், கமல்னி ஆண்டி, சில்லியூர் செல்வராஜன் அங்கிள், சந்திரசேகரன் அங்கிள், செல்வசேகரன் அங்கிள், இவங்க எல்லாம் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஒரு கலை இயக்குனர், ஓவியர். அப்போ அவரை பார்க்குறதுக்காக, அவர்கிட்ட வேலை எடுக்கிறதுக்காக அவங்க எல்லோரும் வருவாங்க வீட்டுக்கு. அப்போ ஒரு 4 வயசு எனக்கு. அந்த நேரம் தான் ரெக்கார்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அங்கிள், ஹமீட் அங்கிள், கமல்னி ஆண்டி, சில்லியூர் அங்கிள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வீட்டை வருவாங்க தானே, நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் பெரிய ஜாம்புவாங்க, பெரிய ஆக்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அம்மா அப்பா மாதிரி அவங்க. அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரீயாக இருந்தனோ, அதே போல் தான் நான் அவங்கள்ட்டையும் இருந்தேன். ரெக்கார்டிங் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான் என்னை பார்த்துட்டாங்க. அதனால எனக்கு அவங்கள அது ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம் தான். பெரியவங்களோட சின்ன வயசுல இருந்து வேலை செய்தாலும் எனக்கு அந்த பயம் இருக்கல. அது பெரிய ஒரு வரம் இல்லையா? இப்போ நினைச்சு பார்க்கலாம், அப்பா இவங்களோடய நாம வேலை செஞ்சிருக்கிறோம் இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தா பயமா. சரி, அந்த முதலாவது அந்த 4 வயசுல உங்களை கூட்டிட்டு போனாங்களே, அதை பற்றி சொல்லுங்க. வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். வா ரெக்கார்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அங்கிள் கூட்டிகிட்டு போனாங்க. ராம்தாஸ் அங்கிளும் ஹமீட் அங்கிளும். ராம்தாஸ் அங்கிளோட வேலை அது. ஹமீட் அங்கிள் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க மடியில் உட்காந்து தான் நான் ரெக்கார்டிங்லாம் செய்கிறது. மைக் தெரியும், அவங்க மடியில் வச்சுப்பாங்க. எங்கே போனீங்க? எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? ரேடியோ சிலோன் எஸ்எல்பிசிக்கு. அப்போ ஒன்றும் தெரியாது, சொல்லி தருவாங்க. அந்த ப்ரொடக்ட் பேர்லாம் கூட தெளிவாக சொன்னேன்னான்னு தெரியல. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு சொல்லி தந்தவங்க அவ்வளோ பெரிய மகா கலைஞர்கள். அதனால சொல்லி தந்தது அப்படியே சொல்லிடுவேன் மைக்கில். அவ்வளோதான் தெரியும். ரெக்கார்டிங்னா என்னென்ன, அவங்களோட ஊர் சுற்ற போகிற மாதிரி ஓடுவேன், அவ்வளோதான் தெரியும். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 16 வயசானது, 8 வயசில் ரேடியோ ட்ராமாஸ் நிறைய தந்தாங்க. அப்புறம் தொலைக்காட்சி நாடகங்கள், திரைப்படங்கள். அப்புறம் தான் தனியாக நின்று மைக்கில் பேசவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் எல்லாரும் மடியிலே தான் உட்காந்து பேசுவேன். மடியில் தான் வச்சுட்டு பேசுவாங்க எனக்கு. சரி, உங்களுக்கு அந்த முதலாவது நீங்கள் குரல் கொடுத்தது, அந்த ரெக்கார்டிங் செய்தது ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சாக்லேட் விளம்பரம் நினைக்கிறேன். சாக்லேட் விளம்பரம். இனிப்பாக தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் இனிப்பாகவே தான் இருக்கு. அதுக்கப்புறம் 5 வயசில் ராம்தாஸ் அங்கிள் அவருடைய ஒரு தொலைக்காட்சி விளம்பரம், தங்க நகை கடைக்கு. அதான் முதல்ல நான் டிவிக்கு வந்தது. இனிப்பாக இருக்கிறீங்க, ஜொலிக்கிறீங்க, எல்லாமே அவங்களுடைய அந்த பிள்ளையார் சொல்லி நன்றாக அமைந்திருக்கிறது இல்லையா? அந்த மகா கலைஞர்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அப்பா காட்டி தந்த சொந்தங்கள் அவங்க எல்லாருமே எனக்கு இப்போ வரைக்கும் என்ன அம்மா அப்பா மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சேகர் அங்கிள் எல்லாம், சந்திரசேகர் அங்கிள், அவங்க மடியிலே தான் நான் உட்காந்துட்ருப்பேன் எப்போவுமே. கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். இப்போ என் மகள் வந்ததுக்கப்புறம்
அவளை மடியில் வச்சுப்பாங்க, இந்த கால் அவளை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நான் சண்டை போடுவேன், நான் இந்த காலை உட்காரணும் அப்படின்னு. அவ்வளவுக்கு என்ன இப்போ வரைக்கும் என்ன அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு உண்மையிலே வரம். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நினைக்கல கிடைக்குதுன்னு. ஏன்னா இப்போது சமீபத்தில் நேற்று ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கலக்கா நாங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே நான் பிரார்த்திக்கிறேன், இதுக்கப்புறம் வர்ற எல்லா கலைஞர்களுக்கும் நான் பார்த்த அந்த பசுமையான உலகம் கிடைக்கணும், அந்த சொர்க்கத்தை அவங்களும் பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் அந்த 4 வயசுலேருந்து அப்படியே ஒரு அறியாத பருவம், ரெக்கார்டிங் வான்னு சொன்னால் போவீங்க, செய்வீங்க, சொல்கிறத செய்வீங்க, அப்படியே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கிற நேரம் வந்து நான் ஒரு கலைஞன், கலைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உணரத் தொடங்கினது எப்போ? நீங்கள் உங்களே நீங்கள் ஒரு கலைஞராக பார்க்க தொடங்கினது? அது நினைக்கிற ஒரு 21 வயசில் எனக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம் ஒரு விளம்பரம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அன்னைக்கு தான் நான் அது பார்த்தது வேற ஒரு வித்தியாசமான உலகமாக இருந்தது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கு முதல்ல பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அன்னைக்கு நான் பார்த்தது ரொம்ப வித்தியாசமான முகங்கள், புதிய முகங்கள். அப்போ அவங்க எல்லாருமே அதை ஒரு வேற ஸ்டைலில் கொண்டு போனாங்க. அது அன்னைக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஐயோ என்னடா அது அப்படின்னு. ஆனாலும் ஒரு 2 டேக் தான். அந்த ஒரு 2 டேக்கில் நாங்கள் அழகாக செய்து முடிச்சிருவோம். அப்போ பாராட்டினாங்க. அந்த பாராட்டு எனக்கு ஒரு பயத்தை தந்துச்சு. ஏன்னா ஐயோ இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நல்லா தான் செய்யணும், தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னெல்லாம் நான் தப்பு பண்ணி இருந்தாலும் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் திட்டு வாங்கினதே இல்லை, திட்டவே மாட்டாங்க. அரவணைச்சு எல்லாமே திருத்தினாங்க என்ன. அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் நான் திருந்தலைன்னு நினைக்கிறேன், இன்னும் விளையாடிட்டே தான் இருக்கேன். விளையாட்டு பிள்ளை. நான் விளையாடும் போதே என்ன அழைச்சிட்டு போனதுனால நான் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நான் இருக்கிற இடம் இப்போ கலகலன்னு இருக்கும், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம். நல்ல ஹாப்பியான ஒரு இதுதான் எல்லாருக்குமே. நான் சந்தோஷமாக இருக்கேன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வெளியில் உள்ளவங்களாம் உங்கள் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஐயோ என்ன தெரியுமா? இவ்வளோ வளர்ந்தும் இவ்வளோ காலம் 40 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் இருந்தும் இன்னும் அவ்வளோ தலைக்கணம் இல்லையா? அந்த பணிவு, எல்லோருடைய அன்பாக பேசுவீங்களாம், ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்வீங்களாம், எல்லாருக்கும் நிறைய பேரை தட்டி கொடுப்பீங்களாம், வளர்கிறதுக்கான பயணிப்பதற்கான பாதையெல்லாம் காட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அது உண்மையில் நான் பார்த்த உலகம் அது தானே. எனக்கு யாருமே ஒரு சின்ன ஒரு தீங்கும் செய்ததில்லை, நான் கஷ்டமே பார்த்ததில்லை. எந்த சவாலா தோல்வியா ஏமாற்றமா எதுவுமே எனக்கு என்னன்னே தெரியாது. அவங்க அந்த பெரியவங்களுடைய பாதுகாப்புக்கு குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்றீங்க. உண்மைதான். நான் வந்து ஒரு 60-65 பிள்ளைகளை இந்த கலைத்துறைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணினேன்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய உதவி நான் வாங்கியிருக்கிறேன். என்ன பாடுறதுக்கு நடிக்கிறதுக்கு பிள்ளைகள் கேட்கும்போது நாங்கள் எப்படியாவது தேடி கூட்டி போய் கொடுக்குறது. என் பிள்ளைகள்ட்ட எல்லாம் கேட்டுறாதீங்க, என்னை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லுவாங்க. எல்லாம் அழுகிற சீன் வந்தால் அவங்க சிரித்து என்ன மாதிரி தான் அவங்களும் சிரித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா சிரித்து எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து அழுகிற சீன் இருக்கும், அழணும்னு சொல்லி கொடுத்தா அழமாட்டாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. பிடிச்சி கிள்ளி விட்டுரும். ஆமா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் நேத்து சொல்லி திட்டிட்டு இருந்த மகள், இப்படி எல்லாம் பண்ணீங்களா பண்ணிக்கங்களே அப்படின்னு அது சொல்லி கொடுக்குற அந்த அந்த இந்த நல்லா வரணும் அந்த நடிப்பு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது தான். சரி, இந்த விளம்பரத்திலிருந்து நாடகத்துக்கு வந்தீங்க அப்படித்தானே? முதலாவது நாடக ஞாபகம் இருக்குதா? நான் நடித்ததா தொலைக்காட்சியில், அதாவது கேமரா முன்னுக்கு நீங்க தோன்றினது முதலாவது எப்போது? எதிர்பாராததுன்னு ஒரு ராம்தாஸ் அங்கிளுடைய நாடகம். அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் அங்கிள், KS பாலச்சந்திரன் அங்கிளும் கமல்னி ஆண்டியும் நடித்த ஒரு நாடகம். அதில் அவங்களுக்கு மகளா நடித்திருந்தேன். அது திருப்பங்கள். முதல் வர்ண திரைப்படம், இலங்கையின் வர்ண திரைப்படம் ஷர்மிளாவின் இதய ராகம். அதில் A.A. ஜுனைதீன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்தாங்க.
அதுலேயும் நடித்தேன். சரி, இதெல்லாம் நடித்த கதாபாத்திரங்கள் உங்களுக்கு மறக்காது? மறக்க அதில் அந்த கதாபாத்திரத்தை உண்டு இவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வர இயலுமா? இப்போ ஒரு சீனில் வந்து அப்பா இறந்துருவாங்க. அப்போ கமலினி ஆண்டியை கட்டி பிடிச்சிட்டு நான் அழணும். அப்பா வெளியூரில் இருந்து அவங்க இறந்துட்டாங்க. அப்போ செய்தி வருது, கமலினி ஆண்டி அழுகுறாங்க. ஒன்றுமே சீன் எனக்கு சொல்லியே என்ன பேர் அந்த கேரக்டரில்? பேர் ஞாபகம் இல்லை. பிரியான்னு தான் அதிகமாக என் பேரை யூஸ் பண்ணிடுவாங்க. என் பேரே எல்லா ட்ராமாஸ்லேயும். சரி, அந்த கேரக்டரில் இருந்த பிரியாவை நாங்கள் இப்போ பார்க்கணும். அழணுன்றீங்களா? சிரிச்சுட்டு நல்லா தானே இருக்கும். நடிப்பு தானே அது. சிரிப்பு எல்லாருக்கும் இயல்பாக வரும். அழுகைன்றது வந்து இயற்கையாக வராது இல்லையா? அது நான் கமலினி ஆண்டி பக்கத்தில் இருந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுதது. அவங்கள இப்போ நினைச்சாலும் எனக்கு அழுக வந்துடும். ஏன்னா அவங்க கையால் தான் நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அப்பான்னு கதறி அழணும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு. அந்த அப்பா சொல்லியே தான் முழு அந்த ஒரு 3 minutes நினைக்கிறேன். அப்பா அப்பான்னு சொல்லியே நிறைய பேர் அழ வச்சிருக்கிறீங்க நீங்க. அப்பா என்ன அழ வச்சுட்டாங்க. சரி, அந்த முதலாவது வர்ண கலை ராகம் அது அதில் நடிக்க கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய பேர் தான். அந்த அந்த ஞாபகங்கள், மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி சொல்லுங்கள். அதுவுமே கூட 9 வயது இருக்கும். அது அப்பா வந்து அவர் ஓவியர் தானே, அவர் வரைகிறதுக்காக வந்தபோது ஜுனைதீன் அங்கிளுடைய மகளும் அதில் நடிச்சிருந்தாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முதல்ல நான் நடித்த ஒரு திரைப்படம் சல்லி திபுனோட்டமாதின்னு சிங்கள திரைப்படம். அதான் ஃபஸ்ட் படம். அதுக்கப்புறம் தான் ஷர்மிளாவின் இதே ராகம் நடித்தேன். சந்தோஷமாக, எல்லாமே சந்தோஷம்தான். சின்ன பிள்ளைகள் தானே, எங்களை யாரும் திட்ட மாட்டாங்க, தப்பு பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தப்பே பண்ணலைன்னு நினைக்கிறோம். எல்லா சீனும் சரியான இமோஷனல் சீன் எல்லாமே. அப்போ கூட நடித்தவங்க வீணா ஜெயக்கொடி அவர்கள், அவங்க அம்மாவாக நடித்தாங்க எனக்கு. சசி விஜேந்திர அவர் அப்பாவாக நடித்தார். ஜுனைதீன் அங்கிளுடைய மகளும் நடித்தாங்க அதில். அவங்க இறந்துருவாங்க, மகள் இறந்துருவாங்க அவங்களுடைய. அப்போ அந்த சீனுமே அழுக சீன் தான். கலாவதி ஆண்டி பாடியிருந்தாங்க அதில் ஒரு பாட்டு. அந்த பாட்டு சும்மா ஓட விட்டாலே இங்கே அழுக வந்துடும். நடிப்புங்கிறத தாண்டி என்னோ ஒரு உண்மையாகவே பண்ணிட்டு தான் இருந்தோம் எல்லாரும். சரி, இப்போ நான் உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லாமல் விடாது, பார்க்கலாம். இது சரிங்க. சரி, இதை பற்றி சொல்லுங்கள். இந்த சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து அப்பா வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் அப்பா குடிக்க ஆரம்பிச்சு வலது பக்கம் இருப்பது நீங்கள் இல்லையா? இந்த ஆமாம். சரி, அப்பா அதில் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம். அந்த ஒரு சீனில் நாங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு கேள்வி கேட்குறோம் அவங்கள. என்ன கேட்டீங்க? சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காதா, ஏன் அப்பா இப்படி இருக்கிறாங்க? எப்படி கேட்டீங்க? நீங்கள் என்ன மற்றவங்க நடிக்கவே மறந்துட்டேன் போல இருக்கு. இப்போ நீங்கள் என்ன நடிக்க ஞாபகப்படுத்தி. சரி, எப்படி சாப்பாடு தர மாட்டீங்களா, அப்பா ஏன் இப்படி இருக்கார், அதை எப்படி கேட்டீங்க நீங்கள்? அம்மா, அப்பா ஏம்மா இப்படியே குடிச்சிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடே தரமாட்டாங்களா அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, அப்படி ஒரு டயலாக். ஓகே ஓகே, நைஸ், நல்லா இருந்தது. சரி, இதுவரைக்கும் நீங்கள் நிறைய இதில் நடிச்சிருக்கிறீங்க. உங்களை ரொம்ப வருத்தி உங்களை உருக்கி நடிக்க வச்சதில் அல்லது நடித்த சீன் உங்களுக்கு எதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஞாபகம் இருக்குதா? ரொம்ப நடித்ததிலே உங்களுக்கு பிடித்த முகபாவமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களை வருத்தி நடித்ததாக இருக்கலாம், உங்களோட நல்ல நடிப்பு வெளிப்பட்ட சந்தர்ப்பம் எதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சில டிரெக்டர்ஸ் அப்படியே எடுத்துருவாங்க இயல்பாகவே எங்களை வச்சு. அந்த சீனில் அவ்வளோ எல்லாமே நேர்த்தி அழகாக முடிச்சிருவோம். சிலர் வந்து அதை இன்னும் அவங்களுடைய தலைக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கும், அதை எப்படியாவது எடுக்கணுங்கிறதுக்காக இன்னொன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த தொலைக்காட்சி நாடகத்தில் அப்பா தான் எனக்கு அப்பாவாக நடித்தாங்க.
அவங்களோட அப்பா? என்னுடைய அப்பாவே. அப்பா முன்னால் உட்காந்துருந்தாங்கனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அவர் முன்னால் தயக்கம், பயம் 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 பயம். ஏன்னா அப்பா ரெக்கார்டிங்ஸ்லாம் வரமாட்டாங்க தானே என் கூட. அதனால அப்பா இருந்தாங்கன்னா பயமாகவே இருக்கும் அது சரியாக செய்கிறதுக்கு. அப்போ அப்பா கூட நடிக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு அப்பா பயந்தாங்க என்கிட்ட. உங்களை பார்த்து அப்பா பயந்தார்? நான் என் கூட நடிக்கிறதுக்கு அப்பா கொஞ்சம் பயந்தாங்க அன்னைக்கு. அப்போ செய்துட்டு ஓகேன்னு அப்பா கேட்பாங்க. நல்லா இருக்கும் அப்பா நடிக்கும்போது. அப்போ அப்பா அதில் ஆக்சிடெண்ட் ஆகிடுவாங்க. அப்பாவுக்கு நான் ரத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு சீன். அப்போ என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு, அப்பாக்காக என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கோங்கன்னு ஒரு பயங்கரமாக அது அந்த முகம் எல்லாம் ஒரு மாதிரி கோமா அந்த அழுக அது எல்லாத்தையும் அடக்கி வச்சு அது அப்படியே டக்குன்னு வெளிக்காட்டுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது அப்போ எனக்கு 17 வயசு தான். அந்த நேரம் அப்படி நடிக்க வச்சாங்க. சில நேரங்களில் சில டேக்ஸ் சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த சேஃப்டி டேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியும் எடுத்து வச்சுக்குவாங்க திரும்ப 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 சொல்லி. கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பசுமையாக இருக்கிறது, இன்னும் நிறைய பேச வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் நேரத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, அதிலிருந்து அப்படியே நாங்கள் விடுபட்டு அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இப்போ அண்மை கால உங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் வருவோம். போன வருஷம் பொட்டுன்னு ஒரு ட்ராமா ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன், நவயுகா அவங்களுடையது. இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் குறைந்திருக்கு. அது பொதுவாக அந்த நாட்டில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட கொரோனாக்கு பிறகு அப்படியான தாக்கம் இருக்குது. கொஞ்சம் ஒரு இது இருந்தது. ஆனாலும் சின்ன பிள்ளைகளோட அவங்கள கூட்டிகிட்டு போய் ரெக்கார்டிங்ஸ் சொல்லி கொடுக்குறது, பாட வைக்கிறது. சரிகம அந்த ஒரு படத்தில் நம்மளோட எல்லா பிள்ளைகளும் நடிச்சிருந்தாங்க, பாடியிருந்தாங்க. அது மஹிந்தகுமார் அண்ணா அவர்கள் அந்த வாய்ப்புங்களுக்கு எடுத்து தந்தாங்க. அதில் நானும் டப்பிங் செய்திருந்தேன் ஒரு கேரக்டருக்கு. பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்குறது நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா எனக்கு எனக்கு மூத்தவங்க எப்படி எனக்கு சொல்லி தந்தாங்களோ, என்ன எப்படி வேலை வாங்கினாங்களோ அது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. கஷ்டப்படுத்தினதே இல்லை. அப்போ நான் சொல்லி கொடுக்குற அந்த லைனை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதையே சொல்லிடுவாங்க. ஒரு ஆளுக்கு ஃபுல் படத்துக்கும் 20 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் எடுக்கவே இல்லை. அதில் ஒரு 8 பிள்ளைங்க நடிச்சிருந்தாங்க என் பிள்ளைகளோட சேர்த்து. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஃபுல் படம், நிறைய டயலாக்ஸ் இருந்துச்சு எல்லாருக்குமே. அப்போ ஒரு அந்த ஆளுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் போகவே இல்லை. சீக்கிரமாக முடிச்சிட்டோம். அப்புறம் பாட வச்சாங்க, மைந்தாண்ணா பாட வச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சரி. இதெல்லாம் தாண்டி இப்போ பிற நாடுகளிலிருந்து, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இந்த பட தயாரிப்புக்காக ஷூட்டிங்காக வருகின்ற போது அவர்களோட இணைந்து நீங்கள் செயலாற்றுவதாகவும் அவர்களுக்கு சில வேளைகளில் தமிழெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களாமே? விளம்பரங்கள் நடிக்கிறதுக்காக ஹிந்தி நடிகைகளும் வந்திருந்தாங்க. அவங்க அவ்வளோ அடக்கமானவங்க, கைரெண்டு எடுத்து இப்படி கும்பிடுவாங்க. தேங்க்யூ சொல்லி நாங்கள் தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு டக்குன்னு ஈஸியாக அதை நம்ம அப்படியே அந்த லைன் சொல்லி நடித்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் அதை ஈஸியாக அழகாக செய்துடுவாங்க. சரி. இப்படி இந்த சினிமா, நாடகம், விளம்பரம் என்று உங்களுடைய சேவை, உங்களுடைய கலைப்பயணம் மிக ஆழமானதாக இருக்கிறது, அற்புதமானதாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய வாழ்த்து, பிரார்த்தனை. நன்றி. சரி. அந்த வகையில் இப்போது உங்களுடைய நாடகம், திரைப்படம், விளம்பரம் எல்லாம் பார்த்து விட்டோம். பாடலோடு நிறைவு செய்வோம். கொஞ்சம் 2 லைன், டைமும் சரி, முடிக்கணும். பாடல் எனக்கு பிடித்த பாடல் இலங்கையில் 2-3 லைன். உன்னை வரைந்தேனே உள்ள மதிலே இன்பமே உன்னால் தான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. முத்தலகங்கள் பாடினது, அப்புறம் மஹிந்தா அண்ணா பாடினதில் வாழ்க்கை வீடு கதையா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அப்புறம் நிலாக்கா பாடினதில் அன்புனா அன்பு காதலனோட அன்பு, நீலாமதி பிச்சைப்பா அவங்க பாடினது. அப்புறம் ஸ்ரீதர் அண்ணா பாடினதில் ஓட சலசலக்க, ஏய் மனோகரன் அங்கிள் பாடினதில் காலங்கள் தோறும் கண்மணி ஒன்னே, அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஆரம்பத்தில் சொன்னது போல் உங்களுடைய கலைப்பயணம்
இன்னும் தொடர வேண்டும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இன்றைய தினம் சந்தித்ததில் எங்களுக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திப்போம், இன்னும் பல விடயங்களை பேசுவோம். இந்த வருகை தந்தமைக்கு நிகழ்ச்சியின் சார்பிலே, நிலையத்தின் சார்பிலே ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு தயாரிப்பாளர்கள் ஜாஃபீர் தனஞ்சன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி. நன்றி. சரி நேயர்களே, நாங்கள் இந்த அளவோடு இன்றைய சாளரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். கலை, இலக்கியம், சினிமா, ஊடகம், சமூகவியல் என்று பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வருகின்ற சாளரம் நிகழ்ச்சி அடுத்த வாரமும் உங்களை நாடி வரும். சாளரத்தினூடாக அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்ற விடயத்தை கூறி இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எம்ஐ ஜாஃபிர், அதே போல உதவி தயாரிப்பாளர் தனஞ்சயன் மற்றும் எங்களுடைய டெக்னிக்கல் குரு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.